அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட நூல்களும் நூலாசிரியருடைய பெயர்களையும் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அக்னி சிறகுகள் அப்துல் கலாம், மின்மினி ஆயிஷா நடராஜன், ஏன் எதற்கு எப்படி சுஜாதா, ஓய்ந்திருக்கல் ஆகாது கல்வி சிறுகதைகள் அரசி ஆதிவள்ளியப்பன், முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐத்தமாத்தவ், கல்வியில் நாடகம் பிரளயன், மலாலா கரும்பலகை உத்தம், நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி, திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார், கையா, உலகே ஒருவர் உயிர் ஜேம்ஸ் லவ்லாக், தமிழில் ஷா சுரேஷ் என்ற ஆசிரியர், பெரியாரின் சிந்தனைகள் வே ஆணைமுத்து, அஞ்சல் தலைகளின் கதை எஸ்பி சட்டர்ஜி, மொழிபெயர்ப்பு வி மு சாம்பவ் சிவன், தங்கைக்கு மு வரதராஜன், தம்பிக்கு அறிஞர் அண்ணா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா, தமிழ் பழமொழிகள் ஷீவா ஜெகநாதன், இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அருவிகள் ஷா தமிழ்ச்செல்வன், அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன், தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் நாடக நூல், தண்ணீர் தேசம் வைரமுத்து, வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு, மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவெல், மொழிபெயர்ப்பு ஒளிபெயர்ப்பும் மணவை முஸ்தபா, மாணவர்களுக்கான தமிழ் என் சொற்கன், தமிழர் நாகரிகமும் பண்பாடும் ஆ தட்சிணாமூர்த்தி, தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மா ராஜமாணிக்கனார், தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் கா ரத்தினம், தொல்லியல் நோக்கில் சங்க இலக்கியம் கா ராஜன், தமிழர் சால்பு ஷு வித்யானந்தன், கருப்பு மலர்கள் நா காமராஜன், கவிதை நூல் சிற்பியின் கவிதை நூல் ஒரு கிராமத்து நதி, நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேவின் குறுநாவல் கிழவனும் கடலும், சாக்ரடீஸின் சிவப்பு நூலகம் எஸ் ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல், சிற்பியின் மகள் பூவண்ணன், அப்பா சிறுவனாக இருந்தபோது அலெக்சாந்தர் ரஸ்கின், தமிழில் நா முகமது ஷெரீப், சிறுபஞ்சமூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பி இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.